ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு திருச்சி விருந்து. இன்றைக்கி நீங்கள் திருச்சி விருந்தில் பார்க்க போகிறது பொன்மலை சந்தை. இது ஏற்கனவே நான் 2 வாட்டி போட்டிருக்கேன். இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் தெளிவான வீடியோவாக உங்களுக்கு பெட் அனிமல்ஸை காட்டியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஷார்ட்ஸ் தான் வந்துகிட்டே இருக்குது. வீடியோஸ் போட்டு ரொம்ப நாளாச்சுன்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். அதுக்கு காரணம் எங்கள் அம்மா உடம்பு சரியில்லாமல் இருந்து இப்போ தான் தவறுனாங்க, மௌத்தா போயிட்டாங்க. அவங்களோட மறுமை வாழ்வைக்காக நீங்கள் எல்லோரும் துஆ செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் இனிமேல் நம்மளோட சேனலில் தொடர்ந்து வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடணும். அது மட்டும் இல்லாமல் நான் ஷார்ட்ஸில் உங்களுக்கு நான் ரீசேல் பண்ணுற சாரீஸ் கலெக்ஷனும் நிறைய போட்டுகிட்டே இருக்கேன். நீங்கள் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் நான் உங்களுக்கு ரீசேல் தான் பண்ணுறேன். நான் கடை வச்சுருக்கேனான்னு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க. நான் கடை வச்சு இல்லை, நானும் ரீசேல் தான் பண்ணுறேன். ஆனால் ஒரு கடையோட ரீசேல் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். எந்த ஆப்போட சாரீஸ் கலெக்ஷனாக எதுவுமே கிடையாது. இது ஒரு கடை வச்சுருக்கோங்க, மொத்த வியாபார கடை. அவங்கக்கிட்டேருந்து வாங்கி தான் நான் அவங்களுக்கு சேல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் சூப்பர் கலெக்ஷன் தான் உங்களுக்கு காட்டிகிட்டே இருக்கேன். டெய்லி போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. உங்களுக்கு அந்த கலெக்ஷன் எல்லாமே பிடிச்சிருக்குதுன்னா கண்டிப்பாக நீங்களும் ரீசேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, என்னோடய ரேட் உங்களுக்கு ஓகேன்னு பட்டுச்சுன்னா நீங்கள் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் இணையலாம். ரேட் உங்களுக்கு நான் கம்மியான லாபத்தில் தான் போடுறேன். உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா நீங்கள் இணைஞ்சு செய்யலாம். இல்லைன்னா உங்களுக்கு ஒரு சாரி 2 சாரி வேணும்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அனுப்பி விடுவேன். இதிலே நிறைய பேர் ஃப்ராட் பண்ணுறாங்க. நான் ஒரு சும்மா வீட்டில் இருக்கோமே அப்படிங்கிற காரணத்துக்காக ஏதாவது ஒன்று செய்வோம் அப்படிங்கிற மாதிரி நான் செஞ்சுக்கிட்டுருக்கேன். யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன், அதில் எதுவும் வருமானம் வரலை. சரி, இதுலையாவது ஏதாவது நம்ம வருமானம் பார்க்கலாம், இது சும்மா ஒரு ஃபேஷன் மாதிரி தான் நான் செய்கிறேன். இருந்தாலும் அதுலேருந்து நம்மளுக்கு ஏதாவது லாபம் கிடைக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இதை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் இதையும் மிஸ்யூஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு இப்போ தான் தெரியுது. இதில் அந்த வடநாட்டுக்காரவங்க இந்த மாதிரி, நான் உங்களுக்கு 12,000 ரூபா தெரியாமல் போட்டுட்டேன், நீங்கள் எனக்கு திருப்பி உங்களோட இதை மீதி காசு அனுப்பி விடுங்க, 10,800 ரூபா கிட்ட மீதி காசு இருக்குது, அதை அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி, நான் நினச்சிட்டு பாவம் எப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு நினச்சிட்டு திருப்பி அனுப்பிடலான்னு போய் பார்த்தா என்னோடய அக்கௌண்ட்டில் பணம் வரவே இல்லை. சரி, நான் அவங்கள அனுப்பியிருந்த அந்த இதை பார்த்தா அது மெசேஜாக இருக்குது. அதை ஃபோட்டோ எடுத்து அப்படியே அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் செய்யாதீங்க தயவு செஞ்சு. எனக்கு ஃபஸ்ட்டு ஹிந்தி தெரியாது, இங்கிலீஷ் கூட தெரியாது. இருந்தாலும் பசங்கள்கிட்ட கேட்டுக்கிடுவேன். தமிழ் தான் தெரியும். இப்போ ஹிந்திக்காரங்க என்னோட இது பண்ண வேணாம், லிங்க் பண்ண வேணாம். ஏன்னா நம்புற மாதிரி இல்லை அவங்களெல்லாம். அதுக்காக சொல்கிறேன். எல்லாரையும் நம்ம சொல்லிட முடியாது. குறிப்பிட்டாப்பில் இந்த மாதிரி சில பேர் இருக்காங்க. அது ஹிந்திக்காரங்கன்னு இல்லை, எல்லாருமே இருக்காங்க. எல்லா இதுலேயுமே நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. ஆனால் எனக்கும் தெரியணும், ஹிந்தின்னு இருக்கும்போது எனக்கும் தெரியணும். ஹிந்தி தெரியாது, உருது தெரியாது, எனக்கு தமிழ் தான் தெளிவாக தெரியும். ஸோ தமிழ்லேயே நீங்கள் வாட்ஸ்அப்பில் பேசலாம், தமிழ்லேயே நீங்கள் இது பண்ணலாம். நான் உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ நானும் தமிழ்லேயே கொடுக்குறேன் கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபஸ்ட்டு சாரீஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் சொல்லுவீங்க, நான் லிங்க் கொடுப்பேன். நீங்கள் 1 ரூபி அனுப்புங்க. ஃபஸ்ட்டு 1 ரூபி அனுப்பிட்டு நான் தானான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற மீதி பணத்தை அனுப்புங்க. அந்த மாதிரி நீங்கள் செஞ்சால் தான் உங்களுக்கும் உங்கள் பணமும் சேஃப்டியாக இருக்கும். ஏன்னா நான் சொல்கிறது நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்கன்னு நான் சொன்னேன். அதே மாதிரி தான், எல்லாரையும் நம்பிடவும் முடியாது, நம்பாமே இருக்கவும் முடியாது. அதனால் நீங்கள் எப்போவுமே ஃபஸ்ட்டு 1 ரூபி அனுப்புங்க. 1 ரூபி அனுப்பிட்டு நீங்கள் நானும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா மீதி பணத்தை அனுப்புங்க. அப்போ தான் நம்ம பணத்துக்கும் சேஃப்டியாக இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சாரீஸ் கலெக்ஷன் எதுக்குமே ரிட்டன் ரீப்ளேஸ் கிடையாது, அதேமாதிரி சிஓடி கிடையாது. உங்களோட சாரீஸ் டேமேஜ் எதுவும் இருக்குதுன்னாலும் நீங்கள் அதை ஃபஸ்ட்லேருந்து அன்பாக்சிங் பண்ணும்போது நீங்கள் வீடியோ எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கு அன்பாக்சிங் பண்ணும்போது வீடியோ எடுக்கும்போதே அதில் டேமேஜ் இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணுவோம். சாரி, நீங்கள் பொன்மலை சந்தைன்னு பார்க்க வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் பேசுகிறது ஏமாற்றமாகவும் எரிச்சலாகவும் வரலாம். நான் முக்கியமாக போடுறது சாரீஸ் கலெக்ஷனுக்காக தான் போடுறேன் இந்த வீடியோஸ்.
அதில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இதுலேயே சொல்லிட்டேன்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இதுலேயே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நீங்கள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பொன்மலை சந்தையில் என்னென்ன வந்திருக்குன்னு. இந்த மாதிரியான பெட் அனிமல்ஸ், கோழி எல்லாமே நிறைய இருக்கும், இங்கே நிறைய கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து காய்கறியிலேருந்து, பழங்கள்லேருந்து, செடியிலேருந்து இந்த மாதிரியான வளர்ப்பு பிராணிகள் வரையும் நிறைய கிடைக்கும். வாரம் ஒரு முறை தான் இந்த சந்தை நடக்கும் திருச்சியில். பொன்மலையில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் இந்த சந்தை இருக்கும். திருச்சியில் இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும். வெளியூர் ஆட்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இதை சொல்கிறேன். இந்த வீடியோ நான் எடுத்து ஒரு வாரம் ஆயிடுச்சு. போன வாரம் தான் நான் போயிட்டு வந்தேன். ஸோ இந்த வாரம் உங்களுக்கு போட்டேன்னா உங்களுக்கும் ஐடியா வரும் அப்படிங்கிற காரணத்துக்காக இதை நான் போடுறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மட்டும் இல்லாமல் தீபாவளி ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம ஒரு ஜவுளி கடை எல்லாத்துலேயுமே நான் வீடியோ நிறைய போட்டிருக்கேன், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதே மாதிரி இந்த வருஷமும் உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடுவேன். நான் ரீசெல்லிங் பண்ணுறதுனால அதை நிறுத்திடுவேன்னு நீங்கள் கண்டிப்பாக நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக அந்த வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து வரும். போத்தி, சாரதாஸ், அகமது பிரதர்ஸ், தைலா சில்க் இந்த மாதிரி கடைகளில் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் கண்டிப்பாக கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. அது மட்டும் இல்லாமல் நான் பண்ணுற ரீசெல்லிங் பிஸ்னஸ்க்கும் நீங்கள் ஆதரவு கொடுங்க. நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த குட்டீஸ் நம்ம சேனலில் நிறைய ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. இந்த குட்டீஸ் எனக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு கெஸ் பண்ண முடியுதா? கெஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் மினியேச்சர் குக்கிங் செட். அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. இது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்மளே குட்டி பசங்களாயிடுவோம் இதை பார்த்தா. ஸோ இந்த பொன்மலை சந்தையோட வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா? உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததா? எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கள் அம்மாவோட கபரோட வாழ்க்கைக்காகவும் மறுமை வாழ்வுக்காகவும் துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் துவா செய்யுங்கன்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். நன்றி.